பிடிக்கும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்து அவருடைய நன்றியை வெளிப்படுத்துகிறதா பார்க்கும். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? இன்னைக்கு உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம நிறைய ஃபாஸ்ட்டாக எல்லாமே செய்கிறோம். ஒருத்தவங்க செய்த ஒரு உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல குணம் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட அந்த நல்ல குணமே இல்லை. லூக்கா புஸ்தகம் 17:17 பார்த்தோம்னா 10 குஷ்டரோகிகள் சுத்தமாகி ஒருவன் மாத்திரம் ஓடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை பார்க்கும். ஆனா அவர் அங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, 10 பேர் சுகமானாங்களே, நீ மட்டும் வந்திருக்கியப்பா, மீதி 9 பேர் எங்க அப்படின்னு. ஏன்னா இவன் நன்றி சொல்ல வந்தார். அப்ப நம்ம ஆண்டவரே அவர் நம் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தணும்னு விரும்புறாரு. இதுதான் ஆண்டவர் வேதத்துல கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கும் நன்றி சொல்றது இல்ல, நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கும் நன்றி சொல்றது இல்ல. சொல்லாதவர்களா இருந்தா தயவு செய்து நம் தாழ்விலே நம்மை நினைத்து நம்மை தேடி வந்து நமக்கு உதவி ஒத்தாசை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில எத்தனையோ பேர் உங்க கஷ்டப்படுற சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அப்போ அந்த உதவிகள் இன்னைக்கு இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்தா ஒரு கால் பண்ணி நீங்க அன்னைக்கு செய்த உதவிக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லலாம். திரும்ப ஒரு வாட்டி அதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். தாழ்வில் நம்மை நினைத்து வரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. நம்மளெல்லாம் யாருமே விசாரிக்க ஆள் இல்லை. நம்ம தாழ்மையில இருக்கும்பொழுது கர்த்தர் இயேசு நம்மை தேடி வந்து ரட்சித்து இருக்கிறார். அவருக்கும் நம்ம நன்றியோட இருக்கணும். இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுக்கிட்டையும் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இது ஒரு நல்ல சுபாவம், நல்ல ஒரு பழக்கம். ஸோ இதை நம்ம வளர்த்துக்கொள்ளலாம். இது நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம செய்யறத பார்த்து நம்ம பிள்ளைங்களும் செய்வாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு டிசிப்ளினையும் மேனஸையும் கற்றுக் கொடுக்குற முன்னாடி நம்ம அதை செய்யறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தரும் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.